நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 2014 2024 வரையான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? 7.5 லட்சம் கோடி 2014 2024 10 ஆண்டுகளில். ஆனால் இந்த 7.5 லட்சம் கோடி நாம் கொடுத்துவிட்டு நமக்கு எவ்வளவு வரி பகிர்வாக நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1/3 பங்காக 2.85 லட்சம் கோடி மட்டுமே நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்தார்கள்? அவர்கள் கொடுத்தது வெறும் 3.7 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கூட வரவில்லை. அந்த நிதி இந்த சட்டமன்றத்துக்கு வெளியே இன்றைக்கு பெருமழையாக பெய்வதைப் போல உத்தரப்பிரதேசத்தில் நிதி பெருமழையாக வந்து 3 மடங்கு தொகையாக ஏறத்தாழ 10.6 லட்சம் கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார். அவர் கொடுத்தது 3 லட்சம். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எல்லாம் போட்டு தடன்னு போட்டு எடுத்தால் எவ்வளோ ரூபா வருதுன்னு பார்த்தா அதில் அடிக்கிறோம். ஜாம்னியில் கூட அப்படி வரல. ஆனால் 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் கோடியை கொடுத்து விட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் பெறுகிறார் என்று சொன்னால் இது அப்பட்டமாக ஒன்றிய அரசு நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு ஓரவஞ்சனை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன், தமிழ்நாட்டில் இத்தகைய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் எந்த கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீங்கள் அடுக்கடுக்கான இந்த கஷ்டங்களை எங்களுக்கு தந்து நிதியினை குறைத்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டை அரசினை ஸ்தம்பிக்க வைத்து விடலாம் என்ற பகல் கனவிலே நீங்கள் என்னதான் செய்தால் எவ்வளவுதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நான் மிகுந்த பணிவன்போடு சொல்வேன், பாவேந்தருடைய வரிகளிலே நான் எடுத்துக்கொண்டு சொல்லணும்னு சொன்னால், தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் தடைக்கற்கள் உண்டென்று சொன்னாலும் தடந்தோடு என்று சொல்லி அதிலே சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த நுணுக்கத்தை, அந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சியின் சிறப்பை இன்னும் பல உயரங்களுக்கு அவர் எடுத்துச் செல்வார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.